இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 12, 13, 14, அதன் பிறகு 23 4 வசனங்களை வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதியாகம் 40ஆம் அதிகாரம் 12 அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு மானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு அழகான சம்பவம் இது. யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையிலே அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, அந்த சிறைச்சாலையில் அவனோடு கூட சுயம்பாகி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், பானபாத்திரக்காரன். சுயம்பாகி என்கிறவன் உணவை ஆயத்தப்படுத்துகிறவன், பானபாத்திரக்காரன் அதை கொண்டு வந்து ராஜாவின் கையிலே கொடுக்கிறவன். இந்த பானபாத்திரக்காரன் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவன். இவன் கையிலிருந்து வருகிறதைத்தான் ராஜா சாப்பிடுவார். ஏன்னா அதை பரிசோதித்து அதில் எந்த விஷயம் ஏதாவது கலந்திருக்கிறதா மற்ற எல்லா காரியத்தையும் சோதித்து பார்த்து பின்பு இவர் மூலமாகத்தான் ராஜாவுக்கு போக வேண்டும். அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர். ஆனால் ராஜாவுக்கு எதிராக ஏதோ ஒரு சதி நடக்க, அதனால இவர்கள் 2 பேரும் விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்திலே தான் இப்பொழுது யோசேப்பும் கைதியாக காணப்படுகிறார். இந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் 2 பேருக்குமே, பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாகிக்கும் 2 பேருக்குமே ஒரே விதமான சொப்பனங்கள் வருகிறது. அந்த சொப்பனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே அவனுடைய உணவை பறவைகள் வந்து பட்சித்து போட்டதாக சுயமாகி சொல்லுகிறான். இன்னொருவனுக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை நிலைநிறுத்துவதாக இருக்கிறது. இந்த சொப்பனத்தை கண்டு 2 பேருமே துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது யோசேப்பை விசாரிக்கலாம், என்ன உங்களுடைய பிரச்சனை என்று கேட்கும் பொழுது அவனுடைய சொப்பனத்தை சொல்ல, அதன் அர்த்தமாக யோசேப்பு சொல்லுகிறான், சுயம்பாகி பார்த்து இந்த 3 நாளைக்குள்ளே ராஜா உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், நீ மரண தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய். ஆனால் பானபாத்திரக்காரனுக்கு சொல்லுகிறான், 3 நாளைக்குள்ளே ராஜா உன்னை விசாரணைக்கு பிறகு உன்னை மறுபடியும் பழைய பதவியரை பழைய போஸ்டிங்ல உன்னை வைப்பார். மறுபடியும் நீ ராஜாவுக்கு முன்பாய் வந்து நீ பானபாத்திரத்தை எடுத்து ராஜாவுடைய பாத்திரத்தை ராஜாவின் கையில் நீ கொடுப்பாய் என்று சொல்லி அர்த்தத்தை சொல்லுகிறார். சொன்னதுமன்றி அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல ஒரு சின்ன விண்ணப்பத்தையும் யோசிப்பு வைக்கிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது, நீ மறுபடியும் பழைய போஸ்டிங்ல வந்திருக்கும் பொழுது, நீ ராஜாவை டெய்லி பார்க்கிறாள், டெய்லி ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவுக்கு உணவு கொடுக்கிறாள். அதனாலே நீ டெய்லி ராஜாவை சந்திக்கிற ஒரு நபராய் இருக்கிறபடியால் என்னை பத்தி நீ சொல்லு. இப்ப நான் உனக்கு விடுதலைக்கான இது சொப்பனத்துக்கான அர்த்தம் சொன்னேன் இல்லையா, இதை பற்றி என்னை குறித்து நீ ராஜா கிட்ட சொல்லி, நான் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு நான் இந்த இடத்துல சிறையில ஒருவன் இருக்கிறான் என்று என்னை குறித்து சொல்லி ராஜா கிட்ட பேசி எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடு என்று சொல்லி அவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். இது எப்படியாவது என்னை விடுதலை பண்ணுப்பா, நான் அநியாயமா இந்த இடத்துல சிறையில் இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். அதே போல 3 நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பானபாத்திரக்காரன் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் பழைய பதவியிலே ராஜாவுக்கு முன்பாக உணவு கொடுக்கிறவனாய் மாறிட்டான். யோசேப்பு சொன்னபடியே சொப்பனத்தின் காரியம் அப்படி நிறைவேறுகிறது. ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு தனக்கு சொன்னதை மறந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து விட்டான். எவ்வளவு தூரம் அவன் சொல்லி அனுப்பியும் அதை அவன் மறந்து விட்டான். கொஞ்ச நாள் அல்ல, அதுக்கு அடுத்த 41ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 வருடங்களுக்கு பிறகு பார்வோன் சொப்பனங்களை கண்டான் ஆரம்பிக்கும். அப்ப 2 வருஷம் அவனுக்கு அதை நினைப்பே வரல.
இப்படி ஒருத்தர் சொன்னானே, நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தானே, விடுதலை ஆகிறதுக்கான காரியத்தை, அந்த வெளிப்பாட்டை சொன்னானே, இதை ராஜா கிட்ட சொல்லி அவன் எவ்வளவு நல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி அவனை விடுதலை ஆக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. மறந்துட்டான், சுத்தமா மறந்துட்டான். 2 வருஷம் போயிடுச்சு. அவன் கொஞ்சம் நினைச்சிருந்தான்னா அப்பவே யோசேப்பு ஒருவேளை விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். யோசேப்பு கேட்டுக்கொண்டது போலவே அவன் அதை ஞாபகமா வச்சு போஸ்டிங்ல வந்த பிறகு, ராஜா நேத்து இந்த மாதிரிதான் ஒருத்தர் எனக்கு சொன்னான் என்று சொல்லியிருந்தானா ஒருவேளை யோசேப்பு அப்பவே விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் 2 வருஷம் மறந்துட்டான். மறந்துட்ட பிறகு 2 வருஷம் கழிச்சுதான் பார்வோனுக்கு சொப்பனம் வரும்போது அவனுக்கு இந்த ஞாபகமே வருது. இந்த சம்பவம் கொஞ்சம் யோசேப்புடைய லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கசப்பான ஒரு காரியம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலும் கூட நாமளும் கூட சிலருக்கு உதவி செய்வோம். யோசேப்பு இந்த இடத்துல அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது போல சிலருக்கு நம்ம உதவி செய்வோம், நன்மை செய்வோம். ஆனால் நன்மையை பெறுகிறவர்கள் நம்மளை சுத்தமா மறந்துடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஓடி ஓடி நன்மை செய்வோம், எத்தனையோ நன்மை செஞ்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு வேற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, வேற யாராவது ஒருத்தருடைய நட்பு வரும் பொழுது நம்மளை மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு சர்க்கிள் வந்த உடனே இதை மறந்துடுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இவன் ஜெயிலே இருந்து நினைச்சிருப்பான். இப்ப ராஜா கிட்ட போய் நின்ன உடனே மறுபடியும் இந்த போஸ்டிங் வந்த உடனே மறுபடியும் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறோம், அந்த ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. மறுபடியும் இந்த பதவியில வந்துட்டு சந்தோஷம் வந்துருச்சு. பழச மறந்துட்டான். இது போலதான் சில நேரத்துல நம்ம பலருக்கு நன்மை செய்வோம். ஏராளமான சுயநலம் எதையும் எதிர்பார்க்காம நன்மை செய்வோம். ஆனால் அவர்கள் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மறந்துடுவாங்க. அப்படி இருக்கும் போது நம்மளை நினைக்கவே மாட்டாங்க. நம்மளை பத்தி நம்மகிட்ட ஒரு போன் பண்ண மாட்டாங்க, நம்மகிட்ட பேச மாட்டாங்க. எதிரில் பார்த்தா கூட அப்படி கவனிக்காம போயிடுவாங்க. ஒரு இடத்துல தற்செயலா சந்திப்போம், நம்ம அவங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்க பாட்டுக்கு வேற பக்கம் திரும்பிட்டு மத்தவங்களுடைய பேசிட்டு ரொம்ப பிஸியா போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துல நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சோம், இப்படி அவங்க பாட்டுக்கு நம்மளை அப்படியே மறந்துட்டாங்களே, எவ்வளவு நன்மைகளை பெற்றோம், நம்மளை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு மத்தவங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்மளை நினைக்காம போயிட்டாங்களே என்று சொல்லி பல நேரத்துல உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கஷ்டம் வரும். எல்லாருக்குமே வரும். எவ்வளவு நன்மை செஞ்சோம், ஆனா இப்படி நம்மள இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்களே என்று சொல்லி ஒரு வேதனை, ஒரு வருத்தம் வரும். நல்லா கவனிக்கணும், இது தேவையில்லாத ஒரு வருத்தம், தேவையில்லாத ஒரு கஷ்டம். அந்த விதத்திலே வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப யோசேப்பின் சூழ்நிலையில நீங்களும் சில நேரத்திலே சிலரால் மறக்கப்பட்டிருக்கலாம். அதை குறித்து உங்க உள்ளத்துல வேதனை இருக்கலாம். எவ்வளோ நன்மை செஞ்சனே, மறந்துட்டான் பாத்தியா, நன்றி கெட்டவன் ஆயிட்டானே, நன்றி கெட்டவளா மாறிட்டாளே, இவ்வளவு நன்மை செஞ்சமே கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லையே. இப்படி நீங்கள் உங்கள் சொந்தத்துக்குள்ள நினைக்கலாம், உங்கள் பெற்ற பிள்ளைகளிடத்துல நினைக்கலாம், உறவினத்துல நினைக்கலாம், நண்பரிடத்துல நினைக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நன்றி கெட்டவர்களாய் உங்களுக்கு தெரிவார்கள், நன்றி மறந்தவர்களாய் தெரிவார்கள். அதை மறந்துடுங்க. புரியுதா? உங்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதை குறித்து ஒரு வேதனை இருக்குல்ல, அந்த வேதனையை மறந்துடுங்க. இந்த காலை வேளையில் அதை மறந்துடுங்க. ஏன்னா இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து அந்த நபரை குறித்து ஒரு கசப்பையோ கோபத்தையோ வருத்தத்தையோ வளர்த்து கொண்டு என்னை இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்களே நீங்க நினைச்சு வேதனைப்படுவது அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்தில் இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டான் அப்படின்னு தான் பைபிள்ல நமக்கு போட்டிருக்கு. அப்போ மறந்து விட்டான் என்று சொல்லி இப்படி சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை அவனா மறந்துட்டானா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அவனா மறந்துட்டாங்க. ஆண்டவரே சில நேரத்துல அவங்கள மறக்க வச்சிருவார். ஆண்டவரே சில நேரத்துல அவங்கள மறக்க வச்சிருவார். ஏன் மறக்க வைக்கிறார்னா, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் எப்பவுமே நினைப்பேன், இவன் மாத்திரம் யோசிப்பு கேட்டது போலவே ஞாபகம் வச்சு போய் ராஜாட்ட சொல்லி இவரை விடுதலை பண்ணி இருந்தா விடுதலை ஆகியிருப்பான். சரி, விடுதலை ஆயிட்டான். அப்புறம் ராஜா கூப்பிட்டு கேட்டிருப்பான், நீ யாருப்பா, எங்க இருந்துப்பா வந்திருக்கிற சொல்லியிருப்பான். நான் இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலி, நாங்க ஆடு மேய்க்கிற குடும்பத்துல நான் பிறந்த வளர்ந்தவன். கடைசியிலே என்னுடைய குடும்பத்திலே நான் 11வது மகன். இப்படி இருந்த என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் என்ன சேர்ந்து, என் அண்ணன் எல்லாம் சேர்ந்து என்ன இப்படி வித்துட்டாங்க.
இப்படி வந்து என்னை போர்த்திபார் வீட்டுல என்னை அடிமையை வைத்தாங்க. கடைசியில் அங்க அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டேன். தூக்கி என்னை ஜெயில போட்டார் போர்த்திபார். இப்படி எல்லாம் ஆகி போச்சு அப்படின்லாம் கதையெல்லாம் சொல்லியிருப்பான் யோசேப்பு. சரி, இப்ப என்ன பண்ண போறேன், என்ன பண்றது தெரியல. சரி, உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்போம் கொடுப்போம் இல்லையா. அந்த பானபாத்திரக்காரனை மறுபடியும் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, ராஜா இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, பாவம் இவனுக்கு எந்த வேலையும் இல்லாம இருக்கிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், யாருமே இல்லாம இருக்கிறான்னு சொல்லலாம். சரி, அரண்மனை வாசல்ல நீ காவல் காக்கிற வேலை செய் அப்படின்னு அவன் கையில ஒரு பட்டயத்தை ஒரு ஈட்டிக்கு கொடுத்து வாசல் நிக்க வச்சிருப்பாங்க. வாட்ச்மேன் வேலை மாதிரி அரண்மனை வாசல்ல அவனை ஒரு வேலை கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. மிஞ்சி போன ஒரு வேலை கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா பானபாத்திரக்காரன் ரெக்கமெண்ட் பண்ணி, சர்வர் ரெக்கமெண்ட் பண்ணி கிடைக்கிற வேலை எப்படி இருக்கும், வாட்ச்மேன் வேலை தானே கிடைக்கும் இல்லையா. சர்வர் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு வேலை கிடைச்சா ஒரு வாட்ச்மேன் வேலை கிடைக்கும். வாட்ச்மேனாக வாசல் நின்று இருப்பான் யோசேப்பு. ஆனால் யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போனது பார்வோனுடைய அரண்மையில வாட்ச்மேன் வேலைக்காக கிடையாது. ஆண்டவர் யோசேப்பை எகிப்திலே பிரதம மந்திரியாய் உயர்த்தும்படியாக கூட்டிட்டு போயிருக்கார், வாட்ச்மேன் வேலைக்காக கிடையாது. அப்போ இந்த பானபாத்திரக்காரன் மாத்திரம் நினைத்து யோசேப்புக்கு உடனே அதை குறித்து சொல்லி, யோசேப்பை குறித்து சொல்லி விடுதலை பண்ணி விட்டுருந்தா யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு சாதாரண அடிமட்டமான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த பானபாத்திரக்காரனை மறக்கடிக்க பண்ணி விட்டார். 2 வருஷம் மறக்க வச்சிட்டார். ஆண்டவர் தான் அதை செஞ்சார், தானா நடக்கல, தற்செயல நடக்கல, ஆண்டவர் தான் அதை செய்தார். அதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு சொப்பனம் வரும்போதுதான் இவனை கர்த்தர் நினைப்பூற்றார். ஒருத்தர் சொன்னானே, இப்ப போய் சொல்லு அவனை பத்தி, இதுதான் அதை குறித்த நேரம், இப்ப போய் சொல்லு. அப்ப போய் சொல்லும் பொழுது ராஜா உடனே அவனை வர சொல்லுகிறார். டைரக்டா ராஜா கிட்ட ஒரு விஐபியா போய் நிக்கிறான். இதுக்கு முன்னால போயிருந்தா ஒரு குற்றவாளியை போய் நின்று, குற்றவாளியை போல போய் நின்று ஏதோ போனா போதுன்னு விடுதலை பண்ணி போனா போதுன்னு வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ ராஜாவினால் நேரடியாய் அழைக்கப்பட்டு ஒரு விஐபியா போய் நிக்கிறான். பைபிள் அழகா சொல்லியிருக்கான். அவன் சவரம் பண்ணி நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி ராஜா நிக்கும் போது ஒரு கைதி தோட்டத்தில் அப்படியே போய் நிக்கல. அவன் சவரம் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு ராஜாவுக்கு முன்னால போய் ஜம்முன்னு போய் நிற்பான். கர்த்தர் அவன் அப்படி கொண்டு போய் நிக்க வைப்பார். அப்படி ராஜாவுக்கு முன்னால போய் நின்று அங்கே ராஜா காரியத்தை சொல்ல, விளக்கத்தை இவன் கொடுக்க, அவன் பிரதம மந்திரியாய் உயர்த்துவான். சரி, உயர்த்தப்படுவான். சரி, ஏன் இந்த 2 வருஷம் இவன் மறக்கப்பட்டான், ஏன் கர்த்தர் அதை மறக்க வச்சார்? அதுதான வேலை, தெரியும் இல்லையா. யோசேப்பு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரணமான ஒரு ஏழ்மையான ஆடு மாடு மேய்க்கிற குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். இவனுக்கு ஆடு மாடுதான் மேய்க்க தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இருந்தது கானான் தேசம், இப்ப வந்திருக்கிறது எகிப்து தேசம். இது உலகத்திலே மிக சிறந்த வல்லரசு. அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ராஜ்யம், சாம்ராஜ்யம், எகிப்திய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே பிரைம் மினிஸ்டர் உட்காரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் தேவன் கொடுக்கிற ஞானத்தினால் செயல்படுவான், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த தேசத்தின் சட்ட திட்டங்கள் தெரிய வேண்டும். அப்பதான் அதை ஏற்ற விதத்துல ஆளுகை செய்ய முடியும். இப்ப பாருங்க, மோசையை கர்த்தர் உருவாக்குறாருன்னா ஒரு பக்கம் கர்த்தர் அவனை நிருபங்களை எல்லாம் அந்த முதல் 5 புத்தகங்களை எழுதுவதற்கு படிப்பு அறிவெல்லாம் கிடைப்பதற்கு ராஜ சமூகத்திலே மோசையை வளர பண்ற அதோட ட்ரைனிங் இருக்கு. அடுத்தது பொறுமை நிதானம் எல்லாம் கற்றுக்கொண்டு ஆவிக்குரியவனாய் உருவாகிறதற்கு அடுத்த 40 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டியதா இருந்துச்சு. அது போல கர்த்தர் ஒரு நபரை உருவாக்குவதற்கு பல விதங்களிலே ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இப்பொழுது இந்த புதிய தேசத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டரா வர வேண்டும் என்றால் அதற்குரிய உலக பிரகாரமான அறிவு தகுதி வேணும். ஆவிக்குரிய விதத்துல யோசிப்பு தகுதியா இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் உலக ரீதியாக அவர் எக்யூப் ஆகணும், ஆயத்தமாக்கப்படணும். அதற்கு கர்த்தர் 2 வருஷம் அரசாங்கத்தின் பராமரிப்பிலே ஜெயில வச்சு அந்த 2 வருஷத்திலே கர்த்தர் யோசேப்புக்கு என்னென்னலாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அத்தனை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீங்க நல்லா பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கும் பொழுது மற்ற கைதிகளை எல்லாம் யோசேப்பு விசாரிக்கிறவனா இருந்தான்னு இருக்கும். அதாவது யோசேப்பு அடிமட்டமான ஒரு கைதி மாதிரி நடத்தப்படல. அந்த ஜெயில இருக்கும் பொழுதே அங்க இருக்கிற அந்த ஜெயிலர்ஸுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி மற்ற கைதிகளை எல்லாம் விசாரணை பண்ணக்கூடிய லெவல்ல
அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அந்த ஜெயிலர்ஸ் எல்லாருடைய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருந்தார். அந்த தேசத்தின் சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் அந்த ஜெயிலேயே கர்த்தர் யோசேப்புக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்ப அந்த 2 வருஷம் அந்த இடத்திலே அந்த பானபாத்திரக்காரன் மறந்ததற்கு காரணம் கர்த்தர், மறக்க பண்ணினது கர்த்தர். அந்த மறக்க பண்ணினதற்கு நோக்கம் யோசேப்பை குறித்திருந்த அந்த மேலான தேவ திட்டத்திற்கு யோசேப்பை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த இடத்திலே இந்த பானபாத்திரக்காரனை யோசேப்பை மறக்கும்படி செய்து விட்டார். அதனால உங்க லைஃப்ல சிலர் கூட மறந்திருப்பாங்க, கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அதனாலதான் அவங்கள எல்லாத்தையும் கூட மறக்க வச்சுட்டார். உங்க லைஃப்ல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த நபர் மட்டும் உங்களை நினைச்சிட்டு உங்களை ரொம்ப நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அந்த நபரை விட மேல நீங்க போகவே மாட்டீங்க, அப்படியே இருப்பீங்க. அதனால கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது அந்த பானபாத்திரனை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு யோசேப்பு போக போகிறார். போர்த்திவாரை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு யோசேப்பு போக போகிறார். அப்படி இருக்கும் பொழுது அதற்காகத்தான் கர்த்தர் இப்படி மறக்க பண்ணினார். அதனாலே மறக்கிறவர்கள் மறக்கட்டும். ஆண்டவர் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அதனாலதான் கடைசியில யோசேப்பு மொத்தத்துல எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லிடுவார். தன் சகோதரன் சேர்த்தே சொல்லுவார். 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி கடைசியில் சொல்லி முடிச்சிருவார். அப்போ தீமையா இருப்ப சில காரியங்கள் எல்லாம் கூட தேவனாகிய கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணுகிறவர். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனாலே மறக்கிறவர்கள் மறக்கட்டும், நினைக்கிறவர் நினைக்கட்டும். எதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் மட்டும் நம்முடைய நினைவாக இருந்து அவரையே நாம நினைக்கணும், அவர் நம்ம நினைவாய் நம்ம நினைக்கணும். இது போதும். அதை தவிர இந்த உலகத்திலே நமக்கு மேலான எந்த ஒரு காரியம் நமக்கு அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறார், அது போதும் நமக்கு. நான் உன்னை மறப்பதில்லைங்கிறார், அது நமக்கு போதும். அதனாலே கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை மறக்கிறதில்லை. அவர் நம்மை எப்பொழுதும் நினைத்து நம்மை நடத்துகிறார். நிச்சயம் கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சிலர் எங்களை மறந்தார்கள் என்று சொல்லி சிலருக்கு மனவேதனைகள் இருக்கலாம். தேவரீர் அவர்களை மறக்க பண்ணுகிறவர் நீங்க தான்ப்பா. ஒருவரை நினைக்க வைக்கிறவரும் மறக்க பண்ணுகிறவரும் எல்லாமே நீங்க தான் செய்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் நீங்க ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறீங்க, திட்டமிட்டு இருக்கிறீங்க. உம்முடைய தீர்மானங்களும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறீங்க. எல்லா மனுஷரையும் ஆளுகை செய்யுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகை செய்கிறீங்க அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீங்க எங்களை நினைச்சிருக்கிறீங்க, அது எங்களுக்கு போதும். நீங்கள் எங்களை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கீங்க. எங்கள் ஆண்டவர் எங்களை நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே நீங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.